ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கிருஹேஷு தே கோமள ரூபஹாச, கிருஹேஷு தே கோமல ரூபஹாச, மிதக்கதா சங்குலிதா கமன்யக, மிதக்கதா சங்குலிதா கமன்யக, விருத்தேஷு கிருத்யேஷு பவன் நிரீக்ஷா, விருத்தேஷு கிருத்யேஷு பவன் நிரீக்ஷா, சமாகதா பிரத்யகமத்யநந்தன், சமாகதா பிரத்யகமத்யநந்தன். கிருஹேஷு தே கோமள ரூபஹாச, மிதக்கதா சங்குலிதா கமன்யக, கிருஹேஷு தே கோமல ரூபஹாச, மிதக்கதா சங்குலிதா கமன்யக, விருத்தேஷு கிருத்யேஷு பவன் நிரீக்ஷா, சமாகதா பிரத்யகமத்யநந்தன், விருத்தேஷு கிருத்யேஷு பவன் நிரீக்ஷா, சமாகதா பிரத்யகமத்யநந்தன். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கமன்யக ஆய்ப்பாடி பெண்டிர்கள், அழகிகள் எல்லாரும், பிரத்யகம் நாள்தோறும், கிருஹேஷு கிருத்யேஷு விருத்தேஷு தங்கள் வீடுகளில் வேலைகள் முடிந்தவுடன், பவத் நிரீக்ஷா உன்னை காண்பதற்காக, சமாகதாக வந்து கூடியவர்களாய், தே கே கோமள ரூபஹாச உன்னுடைய அழகு கொஞ்சும் உருவத்தையும் புன்சிரிப்பையும் பற்றி, மிதக ஒருவரோடொருவர், கதா சங்குலிதாக பேசிக்கொள்வதில் ஆழ்ந்து, அதி அனந்தன் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கிருஹேஷு தே கோமள ரூபஹாச, மிதக்கதா சங்குலிதா கமன்யக, விருத்தேஷு கிருத்யேஷு பவன் நிரீக்ஷா, சமாகதா பிரத்யகமத்யநந்தன். அந்த கோபிகா ஸ்திரீகளெல்லாம் குழந்தை கிருஷ்ணன் மேலே எத்தனை அன்பு வச்சுருந்தா, எப்படி அவரை பாராட்டி சீராட்டி சந்தோஷப்பட்டா அப்படிங்கிறத சொல்கிறார். எல்லாரும் தங்களோட வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பேசிப்பாளான்னா, குழந்தை முகம் எவ்வளோ அழகாக இருக்குது, அவனோட மந்தகாசம் எத்தனை நல்லா இருக்குது, பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்குது அப்படின்னெல்லாம் பேசி சந்தோஷப்படுவா. வீட்டு வேலை எப்படா முடியும்னு காத்துன்னு வீட்டு வேலை முடிஞ்சதும் எல்லாருமா கூடி வந்து உன்னை பார்க்க தினமும் வந்துடுவா. ஏன்னா உன் முகத்தை பார்க்கணும், உன்னோட விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடுவா. அப்படியெல்லாம் உன்னோட இருந்து சந்தோஷப்பட்டார்கள்.